இந்த ஆள் தான் இந்த உலகத்தோட ரொம்ப ஸ்பீடான கன் ஷூட்டர். ஆப்போனன்ட் கண்ணை மூடி திறக்கறதுக்குள்ள புல்லட் அவங்களோட தலைக்கு ஏறிடும். ஒரு கேங்ல ஒருத்தனை கொன்ன உடனே ஜோவை சுடுறக்காக எல்லாரும் எந்திரிக்கிறானுங்க. அவனுங்களாம் கண்ணை மூடி திறக்கறதுக்குள்ள எல்லாத்தையும் ஷூட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா கேங்கோட லீடர் கன் எடுத்துட்டு இருப்பான். அவனையும் ஷூட் பண்ணிடுறான். அடுத்ததா ஒரு இடத்துக்கு போறான். அங்க உள்ள போன உடனே அவங்களோட கன்னை கொடுத்துட்டு தான் போய் உட்காரணும். ஜோவும் அவனோட கன்னை கொடுத்துட்டு சீட்டு கட்டு விளையாடுறதுக்காக போறான். இவன் கரெக்டா போகும்போது ஒரு ஆள் தோத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவான். தோத்தவனோட சீட் எடுத்து பாக்குறான். எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு. சரி வாங்க கேமை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். விளையாடுற மாதிரி இருந்தா அதே கார்டை வச்சு விளையாடுறான்னு சொல்லிட்டு இவனை மிரட்டுறானுங்க. ஆனா ஜோ அதுக்கெல்லாம் சுத்தமா பயப்பட மாட்டேங்கிறான். அந்த பெஞ்சை மிதிக்கும் போது அந்த வயசானவரோட கண்ணை வச்சு அவரே சுட்டுக்கிறாரு. அதே இடத்துல இறந்து கீழே விழுகிறாரு. அந்த வயசான ஆளோட தம்பி வந்து ஜோவை சேலஞ்ச் பண்றான். சரி ஒரு பிரச்சனையும் இல்ல வா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போய் 2 பேரும் நேருக்கு நேர் நிக்கிறானுங்க. இவன் கன் எடுக்கிறதுக்காக கையை கொண்டு போறான். கரெக்டா ஜோ அவனோட ஒரு விரலையும் சுட்டு தள்ளுறான். இப்போ இவன் அவசரமா அவனோட இன்னொரு கையை வச்சு கன் எடுக்கும் போது ஜோ அப்படியே திரும்பி நின்னுக்கிட்டு கண்ணாடி ஒண்ணு வச்சிருப்பான். அது மூலியமா பார்த்து பின்னாடி சுடுறான். கரெக்டா அவனோட நெஞ்சிலே புல்லட் ஏறிடும். அவனை கொன்னதுக்கு அப்புறம் பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டு ஒருத்தங்க வரான். ஜோ கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஜோவும் இவனை அசால்ட்டா கொண்டுடலாம்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போய் நிக்கிறான். அந்த இடத்துல பார்த்தா அவன் ஆல்ரெடி புல்லட்டை ஷூட் பண்ணி முடிச்சிருப்பான். ஜோக்கு ஒண்ணுமே நடந்த மாதிரியே இருக்காது. அவனோட ஹேட்டை கழட்டி பார்த்தா அதுல ரத்தமா இருக்கும். அப்படியே அவன் வச்சிருக்க கண்ணாடியை பாக்குறான். அதோட அப்படியே கீழே விழுந்துடுறான். இனிமே ஃபாஸ்ட்